எப்பொழுதெல்லாம் இயலுமோ நம்மாழ்வாரின் பாடல்களை யூடியூபிலே கேட்க துவங்கலாம். பெருமளவு குருவின் தோஷங்கள் அகல துவங்கும். அப்போது நம்மாழ்வாரின் பாடல்களை அனுதினமும் கேட்பதும், அவ்வப்போது பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று தலையிலே சடாரியை சூடிக்கொள்வதும், துளசி மாலையை அங்கே சமர்ப்பித்ததும், மஞ்சள் நிறத்தால் ஆன மலர்களை பெருமாளுக்கு தாயாருக்கும் சமர்ப்பிப்பதும், அதே போல வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் போன்றவற்றை தானம் தர்மம் செய்வதும் இந்த குருவினால் வரக்கூடிய தோஷத்தை பெருமளவு அகற்றும். இதை பெருமாள் ஆலயத்திலோ சிவாலயத்திலோ எங்கே இயலுமோ அப்பொழுதெல்லாம் செய்து வரலாம். மேலும் அடிக்கடி நமது ஆசிரியர்களை சந்தித்து, நம் வகுப்பாசிரியர்கள் இருக்கலாம், இல்லது நமது கல்லூரி ஆசிரியர்கள் இருக்கலாம், நம்ம நல்ல வேலையில் இருக்கலாம், அவங்களுக்கு சென்று ஏதோ ஒரு சிறிய பொருளை தந்து, ஐயா உங்கள் ஆசிர்வாதம் வேண்டும், எங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்களிடம் சென்று ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கி வருவதும் உங்களுக்கு குருவினுடைய தோஷத்தை பெரும் அளவு அகற்றச் செய்யும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.